Have a good and bye. Hi. 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 லெமன் எடுக்கணுமா? எடுத்துறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஃபேமிலியோட ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப் தான் போயிட்டே இருக்கோம். எங்கன்னா வைகை டேமுக்கு தாங்க இப்போ போயிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து வத்தலக்குண்டில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து வைகை டேம் ரொம்ப ரொம்ப பக்கம். தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஆண்டிப்பட்டி அப்படின்னு சொல்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த வைகை டேம் வந்து கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நாங்கள் அடிக்கடி வந்திருக்கோம். ஸோ ஃபேமிலியோடு எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு டைம் வரும்போதே புதுசாக வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பார்க்கிங் ஃபெசிலிட்டியை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது. எவ்வளோ வண்டி வந்தாலுமே பார்க் பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்பேசியஸாக தான் இருக்கும். ஒவ்வொரு வண்டிக்குமே பார்க்கிங் டிக்கெட் வந்து செப்பரேட்டாக வாங்கிடுறாங்க. ஸோ உள்ள என்ட்ரி டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகணும் கண்டிப்பாக 5 ரூபா தாங்க. பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்த வரையும். இப்போ 2025 ஆச்சு. ஸோ இந்த டைமில் கூடயுமே என்ட்ரி டிக்கெட் ஜஸ்ட் ஒரு 5 ரூபா தான் வாங்குகிறாங்க. இதே வந்து நான் சின்ன வயசுலலாம் இங்கே வைகை டேம் வரும்போது பார்த்திங்கன்னா 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா தான் வாங்குகிறாங்க. ஸோ நாங்கள் போன டைம் வந்து சண்டே வீக்கெண்டு அப்படின்றனால எக்கச்சக்க க்ரௌடு இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ தண்ணியுமே ரொம்ப அழகாக போயிட்டே இருந்தது. ஸோ இந்த வைகை டேமை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வைகை டேம் பார்த்திங்கன்னா காமராசர் அவர்களால் தான் கட்டப்பட்டிருக்கு. 1959 ஆண்டில் ஜனவரி மாதம்தான் இந்த வைகை டேம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட்டாக 66 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் ஆகியும் இந்த வைகை டேமை அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்கள் இந்த வைகை டேம் வந்து விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வைகை டேம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லாமல் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட. ஏன்னா ஸோ அந்த காலத்தில் எக்கச்சக்க படங்கள் வந்து இந்த வைகை டேமில் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் மூவி இருக்குல்ல, நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவியில் வர சாங் கூட இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க படங்கள். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் காலத்தில் பார்த்திங்கன்னா மாட்டுக்கார வேலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், ஹிட்டான படம். அந்த படம் ஃபுல்லாகவே அதில் வர சாங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வைகை டேமில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கோம். ஆனால் எங்கள் கூட சேர்ந்து சின்ன வயசில் தான் அப்பா வந்திருக்காரு. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து அப்பா எங்கள் கூட வந்திருக்கனால இங்கே உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா நிறைய படம் இங்கே எடுத்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு சீனுமே அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டு இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த பர்டிகுலராக இந்த இடத்துல தான் இப்படி எம்ஜிஆர் வந்து ஓடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்பா சொல்லிகிட்டே இருந்தார் உள்ளே போகும்போது. ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா அப்பா சொல்லிகிட்டே பாருங்கள், ஃபோன் எடுத்து உடனே அந்த பாட்டு அந்த படம் எல்லாமே எங்களுக்கு வந்து அந்தந்த இடத்துக்கு போன உடனே அதை வந்து ப்ளே பண்ணி காட்டினாங்க. ஸோ ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். நாங்கள் அம்மா அப்பா எல்லாருமே பார்த்திங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கிட்ஸுக்கு வந்து இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. ஸோ எல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி க்ரௌடுமே நிறைய இருந்தது. உள்ளேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே கடைகள் எல்லாம் இருக்கும். ஸோ நமக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். எப்படியும் நம்ம ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்தோம்னா ஈவினிங் வரைக்குமே ஃபுல்லாக நடந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு எல்லாமே இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளேயுமே நிறைய வந்து காஃபி ஷாப் இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இது கிடையாது. அப்புறம் மாங்காய், இந்த மாதிரி வாட்டர் மெலன், மோர், கூழ் இந்த மாதிரி சின்ன ஒரு தள்ளுவண்டி மாதிரி வச்சு விற்றுட்ருப்பாங்க. பட் இப்போ வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் தேனி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் இந்த டேமை வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்னுமே இந்த டேமை பற்றி சொல்லணும்னா இந்த டேமோட டோட்டல் ஹைட்டு பார்த்திங்கன்னா 111 அடின்னு சொல்கிறாங்க. வாட்டர் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா 71 அடி தான். ஸோ அதுக்கு மேலே தண்ணி வந்துருச்சுன்னா தான் இங்கே வந்து டேமில் வந்து தண்ணி திறந்து விடுறது. ஸோ இந்த டேமு வந்து சென்டராக இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்க் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஒன் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பார்க் மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ப்ளே ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ சென்டரில் இந்த டேம் இருக்கனால ஒரு
சைடு இருந்து இன்னொரு சைடு போகிறதுக்கு சென்டரில் ஒரு பாலம் மாதிரியும் இருக்கும். அந்த பாலம் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே அந்த தண்ணி ஒட்டி இருக்க மாதிரி தான் இருக்கும். நிறைய மழை பெஞ்சு டேம் வந்து ஃபில் ஆகுற மாதிரி, அதாவது 71 அடிக்கு மேலே தண்ணியெல்லாம் வந்துடுச்சுன்னா டேமில் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணியெல்லாம் திறந்து விட்ருவாங்க. ஸோ அந்த டைமில் இந்த பாலத்தை வந்து கடக்க முடியாது. ஏன்னா இந்த பாலம் ஃபுல்லாகவே அப்படியே தண்ணி போயிட்டுருக்கும். ஸோ ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடு நம்ம கிராஸ் பண்ணி போகிறது வந்து கஷ்டம். நாங்கள் வந்து வத்தலக்குண்டில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்கோம். எங்கள் ஊர்லேயும் ஒரு ஆறு இருக்குது. இங்கே வந்து இந்த வைகை டேம் அணையை திறந்தாதான் எங்கள் ஊர் ஆற்றுலையுமே தண்ணி வரும். ஸோ எங்கள் ஊர் மட்டும் இல்லைங்க, தேனி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை, திண்டுக்கல், இந்த மாதிரி இந்த வைகை டேமை சுற்றி இருக்க டிஸ்ட்ரிக் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் தண்ணி வரும். ஸோ எல்லா ஊருக்குமே பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு, அப்புறம் குடிநீர், நீர்ப்பாசனம் எல்லாமே இந்த வைகை டேம் தான். ஸோ அதனால் இந்த வைகை டேமை சுற்றி இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்குமே இந்த வைகை டேமை நம்பி தான் விவசாயமே பண்ணுறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேமோட ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு தான் வந்தாச்சு எல்லோரும். டைம் வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் நேரம் இருட்டுக்குள்ளாட்டியும் தம்பியை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தம்பியை விளையாட வைக்கிறோமோ இல்லையோ, நானும் என் ஹஸ்பண்டு அப்புறம் என்னோடய தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து தாங்க மாற்றி மாற்றி செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு சூப்பராக ஃபன்னாக இருந்துச்சு. பர்டிகுலராக இந்த வைகை டேமுக்கு வரும்போது என்னோடய ஸ்கூல் சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா ஸ்கூல்லேருந்து 2 தடவை என்னை வந்து இங்கே டூருக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் இந்த வைகை டேமை சுற்றி இருக்க மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்கூல்லேருந்து கண்டிப்பாக ஒரு தடவையாக டூருக்கு இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா தான் வாங்கியிருந்தாங்க, ஜஸ்ட்டு வந்து ட்ராவலுக்கு மட்டும். வத்தலக்குண்டு டு வைகை டேம் பார்த்திங்கன்னா 25-27 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிடணுன்னா நம்மளுடைய காசு தான். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்திருந்தோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா டூர் போகணுன்றதுக்காண்டே எங்கள் பாட்டி தான் எங்களை சின்ன வயசில் வளர்த்தாங்க. ஸோ பாட்டிக்கிட்ட போய் அந்த 20 ரூபா வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ கெஞ்சி கூத்தாடி அந்த காசை வாங்கிட்டு போய் ஸ்கூலில் கட்டி அதுக்கப்புறம் இந்த டூரெல்லாம் வந்தேன் நான். அந்த மெமரிஸ் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் இங்கே வரும்போது எனக்கு ஞாபகம் வரும். ஸ்வீட் மெமரின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 7 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் இப்போ உட்காந்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.